வரலாற்று சம்பவங்கள், சரித்திர சம்பவங்கள்லாம் வந்து டச் பண்ணி பார்க்கணுங்கிற அந்த முதல் தாட்டு எந்த மரத்தடியில் உதிச்சது? மரத்தடியில் உதிக்கல, கோயிலில் உதிச்சுது அது. ஆஹா, ஓகே. காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போயிருந்தப்ப அங்கே ஒரு நந்தி சிலையை பார்த்தேன். அந்த நந்தி சிலையை வந்து டுவர்ட்ஸ் வந்து ஒரு மசூதியை ஃபேஸ் பண்ணி இருந்தது. ஞானவாபின்னு சொல்லுவாங்க அதை. அதுக்கான ஹிஸ்ட்ரி போய் தேடி பார்க்குறப்ப அவுரங்கசீப் இங்கே வந்து ஆட்சி செய்த காலத்தில் அவர் வந்து அங்கே அந்த கோயிலுக்கு சொந்தமாக இருந்த இடங்களை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி அப்போ வந்து மசூதியாக மாற்றிருக்காரு. ஓகே. ஓ, வரலாற்று சம்பவமாக இது பதிவாக இருக்குங்கிறீங்க. அது இன்னும் டிஸ்பியூட் போயிட்டு இருக்கு கோர்ட்டில். அது கேஸாக நடந்துட்டு இருக்கு. ஓகே. பெரிய கேஸ், ரொம்ப வருஷமாக போயிட்டு இருக்கு. ஓகே. அதை பற்றி கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து இப்படி ஒரு விஷயம் பண்ணணுன்றது அங்கே தான் தோணுச்சு. அப்புறம் சவுத் இந்தியாவில் இது மாதிரி எதாவது நடந்திருக்கான்னு தேடி பார்க்குறப்ப தான் நமக்கு மாலிக் கஃபூர் பற்றி தெரிய வருது, அலாவுதீன் கில்ஜியை பற்றி தெரிய வருது. இவங்களை பற்றி பத்மாவதின்ற படத்தில் நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன். அவங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும், தமிழ்நாட்டை சார்ந்து சவுத் இந்தியாவை சுற்றி இருக்கிற இடங்களுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு தெரிய வரப்போ அதை தேடி படிக்கிறப்ப இவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி ஒளிஞ்சிட்ருக்கு, இதை வெளியே கொண்டு வரணுன்றது தான் என்னோட ஃபஸ்ட் பாயிண்ட்.